வணக்கம் ஈரோட்டு அன்பு நெஞ்சங்களே, தமிழ்நாட்டு மக்களே, இந்தியாவின் சொந்தங்களே. எரிவதை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும் என்பது உண்மைதானே மக்களே? இந்த கால இளைஞர்கள் விறகு அடுப்பு எரிப்பதில்லை, அதனால் எரிவதும் தெரிவதில்லை, கொதிப்பதும் தெரிவதில்லை. நாம் சற்று விளக்கமாகத்தான் கூற வேண்டும் சமுதாய சீரழிவுகளை. இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நலமோடும் வளமோடும் நோய் நொடி இல்லாத தேகத்தோடும் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு சிறிது நேரம் இந்த காணொளியை பார்த்துவிட்டு அடுத்தவர்களுக்கு அனுப்புங்கள். மறக்காமல் பஞ்சபூதங்களின் அமர்க்களம் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே ஒரு லைக் போட்டு விடுங்கள். அப்பொழுதுதான் நான் அனுப்பிய வீடியோக்கள் அனைத்தையும் இந்த சமுதாய சீர்திருத்த பணிக்காக உங்களுக்கு தெரிய வரும். முதல்வன் படத்தில் வரும் இறுதிக்கட்ட காட்சியைப் போல் ஆன்மீக பாடல்களையும் சமுதாய சீர்திருத்த பாடல்களையும் எழுதி வந்த எனது பேனாவும் இன்று மது என்ற பேரரக்கனை பற்றி எழுத வேண்டிய சூழ்நிலை கைதியாகிவிட்டது. என்ன செய்வது? இதுவும் நமது தேசப்பணிதானே. சமுதாய சீரழிவுகளை கண்டுகொள்ளாமல் போவதும் ஒரு குற்றச் செயலாக நாம் ஏன் கருதக்கூடாது? எது எப்படி கிடைத்தாலும் அதை வாங்கி செல்வது, எது எப்படி விளைந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது, யார் என்ன கொடுத்தாலும் அதை வாங்கி தின்பது, எப்படி விளைகின்றது என்பதை கண்டுகொள்வதே இல்லை. இதன் விளைவுகளை திரும்பி பார்த்தால் பொதுமக்கள் ஆகிய நாம் அனைவரும் ஏமாளியாகவும் கோமாளியாகவும் தெரிகின்றோம் என்பதில் துளியும் மாற்றமில்லை. தமிழ்நாட்டின் தலையெழுத்தை பாருங்கள். கனிமவள சீர்கேட்டினால் மணல் இல்லாமல் மண் வீடு கட்ட வேண்டிய நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எந்த ஒரு மாநிலத்தின் கனிம வளத்தையும் உற்பத்தி செய்த பொருள்களையும் அந்த மாநிலத்திற்கு தாராளமாக கிடைத்த பின்னே மீதம் இருந்தால் மட்டும் அடுத்த மாநிலத்திற்கு பண்டமாற்று வேலைக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை மனு தர்மமாக ஏற்றுக்கொள்ள முடியாதா நம்மால்? நமது தமிழ் தாயின் மடியில் இரத்தம் வரும் வரை சுரண்டி எடுத்து விட்டார்கள் அனைத்தையும். எந்த மாவட்டத்தில் எப்படி விவசாயம் நடக்கின்றதோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் எங்கள் ஈரோடு என்னும் இரு ஓடையின் விவசாயம் செய்யப்படும் நீரில் எல்லா கழிவுகளும் கலந்துதான் வீறுநடை போடுகின்றது. நமது காவிரி நீருக்கு மேலும் ஒரு மகுடமாக பீர், பிராண்டி, விஸ்கி என்று அனைத்து பாட்டில்களையும் சூற தேங்காய் உடைப்பது போல் நீர்நிறைகளில் உடைத்து இன்றைய சிறார்கள் தங்களது உணவை தாங்களே விஷமாக்கி வருகின்றார்கள். யார் இவர்களுக்கு மதுக்குப்பிகளை கொடுத்து இந்த நாசகார செயல்களில் ஈடுபடச் செய்வது? சற்று சிந்திக்க வேண்டும். எந்த ஒரு நிறைகளிலும் செருப்பு போடாமல் நீராட முடியாத, விவசாயம் செய்யவும் முடியாத கேவலமான சூழல் நிறைந்து விட்டது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்காத ஒரு ஜீவராசியையும் அதன் முட்டையையும் உண்டுவிட்டு சிறு பிள்ளைகள் படும் காம தவிப்புகளால் எத்தனை காழ்ப்புணர்ச்சி குற்றங்கள், எத்தனை தற்கொலைகள், எத்தனை கொலை கொள்ளைகள். சனி நீர் ஆடு நயம்பட உரை என்று யாரும் படிப்பதும் இல்லை, அதன் விளக்கத்தை செயல்படுத்துவதும் இல்லை. பிறகு எப்படி சிறார்களின் உடல் சூடு தணியும்? காம கொடூர கொலைகள் குற்றங்கள் குறையும்? தங்கம் ஒரு துருப்பிடிக்காத தாது பொருள். நீங்கள் வாங்கி குவித்தால் அது விலை உயரும், இல்லையென்றால் விலை குறையும். எரிவதை பிடுங்காமல் கொதிப்பது என்ன சமரசம் செய்தாலும் அடங்காது. இந்த முறையாவது அனைவரும் புரிந்து கொண்டு யார் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதாக உறுதி அளிப்பார்களோ அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை அளியுங்கள். யார் நதி நீரை தூய்மைப்படுத்தி
வீணாகும் மழைநீரை வழிநடத்தி நன்னீரில் விளைநிலங்களை மகிழ்விப்பதாக உறுதி அளிக்கின்றார்களோ அவர்களுக்கு உங்கள் வாக்கை செலுத்துங்கள். ஆண்ட கட்சியாக இருந்தாலும் இனி ஆளும் கட்சியாக இருந்தாலும் பொதுமக்கள் தலைமீது பல லட்சம் கோடி கடனை செலுத்தாதீர்கள். எங்களை கேட்டு ஓட்டு வாங்குகின்றீர்கள், ஆனால் எங்களிடம் சொல்லாமல் ஏன் கடன் வாங்குகின்றீர்கள்? எங்கள் தலைமீது. நமது இந்தியாவிற்கு பரதகண்டம் என்று ஒரு பெயர். ஆனால் பரதன் ஒரு நாளும் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி அதிகாரம் செய்ததில்லை. காரணம், பயமும் பக்தியும் நிறைந்த ஒழுக்கம். எங்கே ஆட்சி பீடத்தில் அமர்ந்து தன்னை அறியாமல் சிறிய தவறு செய்து விடுவோமோ, இந்த மக்களுக்கும் நம் முன்னோர்களுக்கும் என்ற பொறுப்புணர்ச்சிக்கு கிடைத்த வரலாற்று சிறப்புமிக்க பட்டம்தான் இன்றைக்கு நமது பரதகண்டம் என்று அழைக்கப்படும் இந்தியா. வருகின்ற 2026 தமிழக ஆட்சி பீடத்தில் அமரும் முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் ராமனாகவும் இருக்க வேண்டாம், லட்சுமணனாகவும் இருக்க வேண்டாம், பரதனாகவும் இருக்க வேண்டாம், கர்ணனாகவும் இருக்க வேண்டாம், தர்மனாகவும் இருக்க வேண்டாம், பாரி வள்ளலாகவும் இருக்க வேண்டாம். மாதம் ஒரு ஏழை வீட்டில் உட்கார்ந்து அவர்களிடம் உணவறிந்து அந்த குடும்பத்தாரோடு நட்பு பாராட்டும் மனித நேயமும் தைரியமும் இருந்தால் நாமும் இந்த மனித பிறவியில் ஒருவன்தான் என்ற உண்மை தெரிய வரும். இப்படி ஒரு சராசரி மனிதனாக எமது முதல்வர் இருந்தால் போதுமானதாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பதில் தவறு ஒன்றுமில்லையே. மது கலந்த நீரில்தான் விவசாயம் நடந்து கொண்டிருக்கின்றது. சாக்கடை நீரும் மலக்கழிவு நீர்களும் குப்பை கோளங்களும் நிறைந்த நீரில்தான் இன்று விவசாயம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கண்ணுக்கு தெரியாத வேதிப்பொருட்களும் நச்சு பொருட்களும் நிறைந்த கிருமிகளும் நீரில்தான் இன்று விவசாயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம் கண் முன்னே நாளைய தலைமுறையின் கனவுகள், உணவுகள் விஷமாக மாறுவதை கட்டாயமாக தடுத்து நிறுத்தாவிட்டால் மருந்துகளோடும் மாத்திரைகளோடும் நோய் நொடிகளோடும் கால்நடைகளும் மனித இனமும் வாழ வேண்டிய நிர்பந்தத்தை நாம் உருவாக்கிவிட்டோம் என்று ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நான் இந்த குற்றவாளிகள் கூண்டில் நிற்க தயாராக இல்லை. ஆதலால்தான் இந்த காணொளியை வெளியிடுகின்றேன். நீங்களும் உங்கள் மாவட்டத்தையும் மாநிலத்தையும் தூய்மையாக வைத்திருக்க முயற்சி எடுங்கள் மக்களே. எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினாலும் இந்த பூமியை தவிர வேறு எங்கும் சென்று நல்ல உணவுகளை வாங்க முடியாது, வாழவும் முடியாது. இந்த காணொளி அனைவருக்கும் பகிர்ந்தளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். வாழ்க நலமோடும் வாழ்க வளமோடும். நன்றி, வணக்கம். மீண்டும் தொடருவோம் என்றும் தேசப்பணியில் திருமுருக அடிகளார், மூசா அன்பழகர். ஜெய்ஹிந்த். அன்பே அகிலம் அருள்வாக்கு சித்தர் பீடத்திலிருந்து திருமுருக அடிகளார். நன்றி, வணக்கம்.